நங்கூரம் பார்வையாளர்கள் வணக்கம். இன்றைக்கி அதிமுக 2 துண்டாக உடஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் வந்து விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, ஒரு சிவி சண்முகம். அவர் தான். இவங்க 3 பேர் தான். 3 பேரோட தலைமையில் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏ, மொத்தம் வந்து 47 பேர். அவங்க 27 பேர் 25 பேருக்கு மேலே உடச்சி அவங்க கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எம்எல்ஏக்கள் 47 பேரும் எப்படி ஜெயித்தாங்க? அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேர், எப்படி மொத்தம் 53ன்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்து அதிமுக மட்டும் 47 பேர். அது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். ஒன்றும் இந்த ஒரு மட்டமான ஒரு எண்ணிக்கை தான். தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க அந்த கட்சிக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கி உடையிறதுக்கு காரணம் யார்? என்ன பண்ணால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த லீமா ரோஸ் அப்படிங்கிற ஒரு அம்மாவை, லால்குடியிலேருந்து எம்எல்ஏ ஆனாங்களா, அவங்கள சேர்த்தது. அவங்கள எதுக்காக சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல. என்ன அவங்க வந்து இந்த அதிமுக கட்சிக்காக அறுத்து தள்ளுனது என்ன அப்படிங்கிறது தெரியல. பணம் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தவங்களை கட்சியில் சேர்த்துடலாமா அப்படின்னா அதனுடைய விளைவு இப்படி தான் வரும். இப்போ அவங்க கட்சியில் காசு கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க. காசு கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இப்போ காசு கொடுத்து வேட்பாளர்களை உடைத்து கட்சியை வாங்க போகிறாங்க விலைக்கு. இந்த கட்சியை வாங்கி என்ன பண்ணுவாங்க? இவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ ஆக போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த காசுப்படுத்துகிற பாடு மனுஷனை பாருங்கள். ஒரு கட்சியை காவு கொடுத்து, ஒரு நிர்வாகத்தை காவு கொடுத்து, ஒரு மக்களை ஓட்டு போட்ட மக்களை காவு கொடுத்து, காசு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு லேடியால் இவ்வளவு வேலை செய்ய முடியும்னா அது ஏன்னா, அப்புறம் இந்த கட்சியில் இருந்தவங்களுக்கு கொள்கை என்ன இருக்குது, ஒரு கோட்பாடு என்ன இருக்குது, மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்த கோடான கோடி மக்களுக்கு இந்த கட்சி நிர்வாகம் என்ன சொல்லுது? ஏன் அந்த அம்மாவை சேர்க்கணும்? நீங்கள் கட்சியில் சேர்க்குறவங்க, சீட்டு கொடுக்குறவங்க, நல்லா கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு கொடுங்கய்யா. பல கோடி பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க. அந்த கட்சிக்காக உழைச்சவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. அதை விட்டு பணம் இருக்குங்கிற ஒத்த காரணத்தை, கேவலம் பணத்தை வாங்கிக்கிட்டு, கேவலம் இல்லையா? இன்றைக்கி அதுதான் பெரிய விஷயம். அதுக்காக 7 கோடி மக்களுடைய வாழ்க்கையோட விளையாடலாமா? கொஞ்சமாச்சு பைத்தியகாரத்தனமா இல்லையா அவங்களுக்கு? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு அபத்தமான ஒரு வேலை அது. காசு வாங்கிட்டு உள்ளே விட்டது போக இன்றைக்கி கட்சியை பறி போய் இன்றைக்கி ஒரு கேடுகட்ட கேவலமான இதோட முடிஞ்சு. இனிமேல் அதிமுக வந்து உடஞ்சி போச்சு, வந்துட்டாங்க. 25 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த கட்சியில் வந்து நீங்கள் லீமா ரோஸ் எப்படி ஜெயித்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் காசு கொடுத்து தான் ஜெயிக்கணுமே ஒழிய, ஓட்டு யாரும் வந்து கட்சிக்காகவோ சின்னத்துக்காகவோ அந்த கட்சியினுடைய பாரம்பரியத்துக்காகவோ அந்த கட்சியினுடைய கொள்கைக்காகவோ யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் என்ன போட்டாங்க? அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு தான் இந்த ஓட்டை போட்டிருக்காங்க. யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு தான் ஒரு விஜய் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் காசு வாங்கிட்டு யார் காசு கொடுத்தாலும் வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க? கிட்ட 1 கோடி பேர்த்துக்கு 1.25 கோடி பேர்த்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க? யார் ஓட்டு போட்டிருக்காங்க? அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ காசையும் மீறி அதிமுகவுக்கு இவ்வளோ இப்போ நம்ம அதிமுக 2 பேரும் காசு கொடுத்து இவ்வளோ மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் தவைக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா அந்த ஒரு பழைய ஆட்சியின் மேலே உள்ள ஒரு வெறுப்பாக இருக்கலாம், இவிஎம் மிஷினோட வேலையாக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. மாற்றி ஓட்டு போகிறது, ஒரு புது தலைமை வந்தால் பரவாயில்ல, மாற்றம் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? நீங்கள் கட்சிக்காக ஓட்டு போட்டாங்க, சின்னத்துக்காக ஓட்டு போட்டாங்க, எல்லாம் போச்சு. இப்போ யார் இப்போ இதோட முடிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு அரசியல் இனிமேல் இல்லை. காசு கொடுத்து தான் வாங்கணும். ரெட்டையில சும்மா வச்சுக்கிட்டா தான் உண்டு. அப்படியே கூட காசு கொடுத்தா கூட காசை வாங்கிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகவுக்கோ இல்லை தாவேக்காக போட்டுருவாங்க. இப்போது நிலவரம் எங்கே போய் நிற்கிது? திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற நிலமையில் போய் நிற்கிது. இப்போ இந்த 2 கட்சிகள் தான் நிலைக்கும் போல இருக்குது.
ஏற்கனவே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற இதுக்கு நான் ஒரு காணொலியை நம்ம போட்டிருந்தோம். எப்படி போட்டிருந்தோம்? மக்களினுடைய மனநிலைக்கு எதிரானது. விஜயோ இல்லை யாரோ ஒருத்தரட்டாக இப்போ ஒன்றுமில்ல, ஒரு சின்னதாக ஒரு ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னா மொத்தத்தையும் இப்போ தேர்தல் கமிஷனை அறிவிக்குது, நாங்கள் தமிழ்நாட்டோட தேர்தலை கலைச்சிட்டு புது தேர்தல் நடத்த போகிறோம், ஜெயிச்சவங்களெல்லாம் கழிச்சிட்டு புது தேர்தல் நடத்த. ஏதோ சந்தர்ப்பம் நடக்காது, ஒரு வேலை நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணுவார்? முக்கால்வாசி சீட்டு விஜய் தான் ஜெயிப்பார். அப்போது மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் நிதானமாக. 5 வருஷம் ஆளை விட்டிங்கன்னா, விஜய் 5 வருஷம் ஆளை விட்டு எந்த தொந்தை நீங்கள் இப்போ ஒரு 6 மாதம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தீங்கன்னா அவங்களா போய் எங்கேயாவது புதக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அனுபவமின்மை. நீங்கள் ஒன்று நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஜிடிபி எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 12%. தமிழ்நாட்டோட ஜிடிபி கிட்டத்தட்ட 12%. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியில் சேர்கிறவங்களுடைய விகிதாச்சாரம் வந்து 52க்கு மேலே இருக்குது. இந்தியாவிலே எங்கே இல்லை, அமெரிக்காவிலே எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிபுணர் சொல்கிறாரு. 52% உயர்கல்விக்கு போகிறவங்க, பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிக்க போகிறவங்க 52%க்கு மேலே இருக்காங்க தமிழ்நாட்டில். இது இந்தியாவில் இல்லாத ஒரு பெரிய விஷயம். கேரளாவில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியா தான் நம்பர் 1ல் இருக்குது. வெளிநாட்டில் கூட அவ்வளோ இல்லை, அமெரிக்காவில் கூட அந்த 52% தொடரல. அவங்க உயர்கல்விக்கு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு கல்லூரிகள் அடி எடுத்து வைக்கிற அந்த படிப்பு. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி தேதி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்கு அவர் பதவி ஏற்கிறாரோ, ஜோசப் விஜய் என்றைக்கு பதவி ஏற்கிறாரோ அன்றைக்கி தேதி போட்டு எழுதி வச்சுருங்க. ஜிடிபி இன்றைக்கி இருந்தது எவ்வளவு? 11.8, 11.6, 11.5லேருந்து அப்படியே மேலே இங்கேயும் போயிட்டு வந்து ஒரு இது அவர் தானே. ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்கும், ஒரு நாளைக்கு நடக்காது தானே. அப்போ இந்த புள்ளி விவரங்கள்லாம் நீங்கள் தமிழ்நாடு எதெல்லாம் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புள்ளி விவர கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து பாருங்கள், இந்த புள்ளி விவரங்கள்லாம் அன்றைக்கி எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக இதை விட எல்லாமே கீழே போயிருக்கும். ஏன்னா ஊழல் நடக்குது, கொள்ளை நடக்குது, திருடு நடக்குது. அதையும் தாண்டி முத்து கருணாநிதி ஸ்டாலின் வந்து மக்களை பற்றி சிந்திச்சார். அதனால் வந்த விளைவு. கீழே இருக்கிறவன் ஊழல் பண்ணுறான்னா பண்ணி தொலைட்டு போய் தான் அவனை என்ன பண்ணுறது, அப்புறம் கட்சியை காப்பாற்றுன்னு எல்லாத்தையும் தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். எப்படின்னு தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரை பற்றி நம்ம இந்த இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, ரைட்ஸ் இல்லை. நம்ம அந்த கட்சியை நமக்கு பிடிக்கும், நம்ம கட்சிக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளவுதான். அப்போது ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, அவங்களாம் போய் சிக்கிடுவாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் சிக்கிக்குவாங்க. என்றைக்காக இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் தான் எதிர் துருவங்களாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. புது கட்சிகள்லாம் கரைஞ்சி காணாமல் போனது நிறைய, ஏகப்பட்டது. 5 வருஷம் 10 வருஷத்தில் காணாமல் போனாலும் ஏகப்பட்டது. என்றைக்காக இருந்தாலும் திமுக தான், அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைமை, உதயநிதி மாதிரி ஒரு தலைமை அதிமுகவுக்கு இல்லையே அப்படிங்கிறது ஒன்று தான் குறைச்சலே தவிர, மற்றபடி அந்த கட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது கட்சி நல்லா இருக்கணும். நல்லா எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ 2 கட்சிகளை மாறி இருந்தால் திருட்டை தாண்டி கொள்ளையை தாண்டி இந்த நாடு இந்த மண் வளம் பெறுவதற்கு அவர்கள் 2 பேரும் ஒரு நல்லதாக தான் இருப்பாங்க. இப்போ நிலைமை வந்து திமுகவா தவேகாவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் போல் இருக்கு. அதிமுக இல்லாத மாதிரியே ஒழிஞ்சு போயிடும் போல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆருடைய அந்த ஆன்மா நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை சொல்கிறேன், இருந்துச்சுன்னா எவ்வளோ வேதனைப்படும் அப்படிங்கிறத. இப்போ ஜெயலலிதா பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. அந்த அம்மாவை ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியல் வந்தாங்க, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனால் எம்ஜிஆர் என்ன நினைப்பார்? அவர் காசு சம்பாதிக்கிறதா அரசியலுக்கு வரல, அவர் வந்து உள்குத்தில் தான் வந்தார்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் நேர்மையான மனிதர், அள்ளி கொடுக்கக்கூடிய கரங்களை கொண்டவர். அதனால் அவங்க வந்து அவருடைய ஆன்மா வந்து இந்த இன்றைக்கி நிலைமைக்கு இப்போது எழுஞ்சி வந்துட்டா இன்றைக்கி அதிமுக இருக்கிற நிலைமை, ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி கேட்காதா? அப்போது காசுக்காக நீங்கள் கட்சி நடத்துறதை விட்டு வேறு ஏதாவது வேலை செய்யலாம். காசு கொடுத்து அந்த அம்மாவை கூட்டு வந்து விட்டு, அந்த அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுத்து, அந்த அம்மா காசு கொடுத்து, அந்த அம்மா ஓட்டை வாங்கி ஜெயிச்சு நீங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, அதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உட்கார்ற வரைக்கும் நீங்கள் கூடயே அதிமுககாரங்க எல்லாருமே இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க, அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி போகிறது, இந்த கட்சி எதை நோக்கி போகிறது? இந்த கட்சியை நம்பி வாக்களித்த கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர்த்துக்கும் அதிகமாக, இந்த 1 கோடி பேர்த்துக்கும் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்களே, இவர்களுடைய நிலை என்ன?
தமிழ்நாட்டை நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க? அவங்க எது எதெல்லாம் சுரண்டுவாங்க அப்படிங்கிறது கார்ப்பரேட் கம்பெனி அவங்க. எது எதெல்லாம் சுரண்டுவாங்க, எப்படி பண்ணுவாங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவங்களோட குடும்பத்திலேருந்து 2 பேர் இன்றைக்கி வந்து கட்சி இப்போ தாவேகால ஒருத்தர், அதிமுகவில் ஒருத்தர். 2 பேரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே நிறைய செயற்கை அந்த இது என்னது இந்த குரூப்புகள் ஃபேக் ஐடிஸ் அவங்கள வச்சு பிரச்சாரத்தை வந்து ஆன்லைனில் வந்து பிரச்சாரத்தை நம்ம அது பேர் என்ன இன்ஸ்டாகிராமா அது இது போன லிட்டூஸுக்கு எல்லாத்துலேயும் பொய்யாக பிரச்சாரம் பண்ணி பொய்யையே சொல்லி ஒன்றுமே செய்யலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த கட்சிக்கு திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி இன்னைக்கு தோக்கடிச்சு எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுட்டீங்க. ரைட்டு. இப்போ இவங்க எல்லாம் பண்ண போகிறாங்க நம்ம பார்க்கணும்ல அடுத்தாப்புல பார்ப்போம். இன்னொரு காணொலியில் பேசுவோம். நன்றி.